ஸோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் பீஸ்ட் கேமர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன விளாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தி எக்ஸிஸ்ட் 8 தான். உங்களுக்கு இந்த கேம் தெரிஞ்சிருக்கும். இது காசு கொடுத்து ஏற்றுற கேம் தான், பட் இதை நம்ம ஃப்ரீயாகவே ஏற்றிருக்கோம். ஓகே கைஸ், ஏன் தொண பேசிட்டு வாங்க நேராக கேமே விளாட்லாம். ஓகே கைஸ், இந்த கேம் உங்களுக்கு தெரியல நான் எப்பயே சொல்கிறேன். இந்த மொட்டையை முதல்ல செக் பண்ணிப்போம். ஓ சொட்டை அடி சொட்டை இங்கே நின்றா. கையில் செல்லு வச்சுருக்கான், ஒரு பேக் வச்சுருக்கான். சரி போ நீ போ ஒன்று போடும். ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டு. எப்படின்னா கைஸ், இப்போ வந்து இதே மாதிரி நம்ம வந்து இதில் எயிட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். இந்த 8 பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் நம்ம கரெக்டாக போகணும். எப்படின்னா இந்த ஒரு பிக்சரோ இல்லாத மாறி இருந்துச்சுன்னா அது வந்து அனாமலினா பின்னாடி போயிடணும், நாட் அனாமலினா முன்னாடி போகணும். மாற்றி போயிட்டோம்னா ஃபஸ்ட்லேருந்து வரும் கைஸ். இதில் 8 இருக்குது. நம்ம இப்போ தான் ஒன்றுக்கே போகிறோம். நோ ஸ்மோக்கிங் போர்டு இருக்குது. ஏதோ ஒரு வித்திய ஸ்மைலு. இது என்னது, ஏதோ ஷாப்பிங் கேர்ள். எந்த டாக். இது நல்லா இருக்கு இந்த டாக். அழகா எதுக்கு அந்த டாக் நம்மளுக்கு. ஏதோ ஒரு பொண்ணு கண்ணு. ஆஹா, இந்த அக்கா அழகாக இருக்கா. சிச்சி இது ஏதோ கண்ணு. மொத்தமாக இங்கே வந்து 3 டோர் இருக்குது. சிசிடிவி கேமராவும் இருக்குது, லைட் இருக்குது, இங்கே ஒரு மிஷின் இருக்குது. ஓகே வாங்க நம்ம அடுத்து இது போகலாம். ஓகே நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே வரமாட்டேங்குது, என்னடி இது? ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வரும். அந்த இப்போ செக் பண்ணுங்க கைஸ், எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. மாற்றி இருந்துச்சுன்னா பின்னாடி போயிடும். வாடா சொட்டை. கையில் செல்லு வச்சுருக்கான், மண்டையில் சொட்டை வச்சுருக்கான், பேக் இருக்குது. இது வந்து இந்த மிஷினு, 3 டோரு, கண்ணு. ஃபோட்டோஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணுங்க. ஃபோட்டோ மாதிரி இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான். ஸ்மெயிலு, கண் ஃபோட்டோ. எனக்கு தெரிஞ்சது கரெக்டாக தான் இருக்குது. வாங்க அப்படியே ஃப்ரண்ட்லேயே போயிடலாம். என்ன இது? ஓகே டாக்டர் ஃபோட்டோ நம்ம அடுத்தது வந்திருக்கோம். டாக்டர் ஃபோட்டோ, இந்த லேடி. அடுத்து வந்து நம்ம நண்பர் சொட்டை, கையில் பேக்கு, செல்லு, மண்டையில் சொட்டை, 3 டோரு. செக் பண்ணிப்போம். இதெல்லாம் நகர்ந்துச்சுன்னா பிரச்சனை கைஸ். ஏதோ மியூசிக் அக்கா, கண்ணில் பிரச்சனை போல். எல்லாம் கரெக்டாக தான் கைஸ் இருக்குது. நம்ம அடுத்த பிளாட்ஃபார்ம் போகலாம். மேலெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. சீலிங்கில் யாராவது வச்சுருக்க போகிறாங்க ஆபத்தை. அங்கே போகலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 0வா? என்னாடி இது? ஓ இப்போ தான் கேமே ஸ்டார்ட் ஆகுது போல கைஸ், எனக்கு தெரிஞ்ச வர. அங்கே போகலாம். இந்த சிகரெட் ஃபோட்டோ, நோ ஸ்மோக்கிங்கு. வேமவாடா சொட்டை. ஆடி அசைஞ்சு வரான். கையில் செல்லு, பேக்கு, மண்டையில் சொட்டை கரெக்டாக இருக்கான். இந்த டோரு இதுவும் கரெக்டாக தான் கைஸ் இருக்குது. 3 டோரையும் செக் பண்ணோம். அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து வரும் கைஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டில் தான் இருக்கோம். நகர்ச்சா என்ன? இல்லை. ஃபோட்டோஸை செக் பண்ணுவோம். இந்த ஃபோட்டோ கரெக்டாக தான் இருக்குது. இதுவும் கரெக்டாக இருக்குது. கண் இதில் தான் எனக்கு இல்லை கைஸ், கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த அழகான அக்கா. இது கைஸ். இப்போ இது ஒரு அனாமலி கைஸ். நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த ஃபோட்டோ நகருது. இப்போ நம்ம பின்னாடி போயிடுவோம். இது ஒரு அனாமலி தான். இந்த வந்துட்டாங்க கைஸ். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்துருச்சு பாருங்கள். ஓகே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம், நல்லா போச்சு. நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். நோ ஸ்மோக்கிங் போர்டு, டீத்து, இந்த 3 டோரு, சொட்டை, கையில் செல்லு, எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். கரெக்டாக இருக்கு. இது இப்போ எதுவும் சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு எனக்கு. ஒன்றும் இல்லை, நான் தான் எதுவும் குழப்பிருக்கேன். வித்திய ஸ்மைலி அக்கா, அழகான நாய்க்குட்டி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண் ஃபோட்டோ. அடுத்து வந்து இது மூவிஸ். அடுத்து வந்து செக்யூரிட்டி கேமரா இன் ஆப்ரேஷன். தெரியுது போ. ஓகே கைஸ், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வர. வாங்க நேராக போயிடலாம். வந்துட்டோம் கைஸ். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 கேமரா. என்னடி இது? இப்படி அனாமலிலாம் வச்சா நான் கண்டுபிடிச்சிருவேனே. பார்த்தாலே தெரியும் கைஸ் உங்களுக்கு அனாமலி தான். இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 3.
நோ ஸ்மோக்கிங் போர்டு. அவன் ஸ்லோவாக நடந்துனாங்க. டேய் முட்டை செல்லு பேக்கு சொட்டை கரெக்டாக தான் இருக்கான். டோர் செக் பண்ணிடுவாங்க. லைட்டு இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு வாட்டி தள்ளி பார்த்துருவோம். இது வந்து இந்த ஃபோட்டோ நாய்க்குட்டி. இது மூவிஸ். இது ஏதோ எனக்கு மூவ் ஆகுற மாதிரியே ஃபீலாக இருக்குது கைஸ். என்னன்னே தெரில. மூவ் ஆகல. ஓகே நம்ம முன்னாடியே போயிடலாம். ஹே ஆகா கமலா வந்து அந்த கமலா பி மாதிரி கைஸ். இதுவே ஒரு அனாமலி தான். என்னடி இது இப்படி அனாமலிலாம் கொடுத்தானே என்னடா பண்ணுவேன் எதுவுமே தெரில கைஸ் எனக்கு. அப்பா அடி கொஞ்ச நேரத்தில் பக்குன்னு ஆக்கி விட்டாங்க. மிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு நான் பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்தில். ஏதாவது பேகி இறக்கி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஓகே டேய் வாங்க போவோம். நோ ஸ்மோக்கிங் போர்டு. பேப்பர் 3 டோர் இருக்குது. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இந்த மொட்டை கீழே செல்லு இருக்குது. வண்டியில் சொட்டை வச்சுருக்கான். அடுத்து வந்து இந்த டோரை ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். 2 டோரையும் இதையும் செக் பண்ணிடுவோம். அடுத்து வந்து ஃபீஸ். இந்த பேப்பர். ஏய் ஏதோ கிளிக்குன்னு எனக்கு சத்தம் கேட்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் கரெக்டாக தான் கைஸ் இருக்குது. வாங்க போகலாம். கடவுளே அச்சித்தே கரெக்டாக வந்துருக்கோம் கைஸ். அடுத்த இது நோ ஸ்மோக்கிங் போர்டு. ஆனால் இதில் எனக்கு இன்னும் ஒரு குழப்பம் வருது கைஸ் இந்த கேமை பொறுத்தவரை. எப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா எங்கேயாவது தப்பு பண்ணியிருப்பாங்க இல்லைன்னு யோசிச்சு நம்ம தப்பாக விளாண்டுருவோம். அது பண்ணக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். லைனில் கரெக்டாக இருந்துடணும் கைஸ். முக்கியமாக கரெக்டாக இருக்கணும். இது லேடி டாகு வேலைக்கார நண்பா மூவிஸ் கேமரா இன் ஆப்ரேஷன். டேய் ஏன்டா பயமுத்துறீங்க? அந்த கிளிக் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு ஒரு பக்கம் காதில் கிளிக்குன்னு. ஓகே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. வாங்க போயிடலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 6. அவ்வளோதான் கைஸ் சூப்பர் வந்துட்டோம். நம்ம நீட்டாக விளாண்டுட்டு இருக்கோம். நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச நோ ஸ்மோக்கிங் போர்டு. பிளட்டு ஓ மை காட். இன்னைக்கு தோத்தி வருது. அப்பா அடி கொஞ்ச நேரத்தில் பக்குன்னு ஆக்கி விட்டாங்க. பிளட்டு மாதிரி என்னமோ வந்துச்சு கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேலே போட்டால் எனக்கு தெரிஞ்ச ஒரு செத்துருப்போன்னு நினைக்கிறேன். நல்லா போச்சு. எப்பா அடி பக்குன்னு ஆகிடுச்சுடா கொஞ்ச நேரத்தில். சொட்டை இதே கையில் செல்லு வச்சுருக்கான். அடுத்து வந்து இது கைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் செட்டிங் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் லேகிங் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொட்டையெல்லாம் கரெக்டாக செக் பண்ணியாச்சு கைஸ். அவன் எல்லாம் கரெக்டாக இருக்கான். இது ஓகே 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 கரெக்டு. மூவிஸ் அப்புறம் கரெக்டாக இருக்கு கைஸ். எல்லாமே கரெக்டாக இருக்குது. டோரையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் எனக்கு தெரிஞ்ச வரை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் போயிடலாம். கரெக்டா? ஏய் கைஸ் கடைசி பிளாட்ஃபார்ம் நான் சொன்னேன்ல அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 வந்துருச்சு கைஸ். மிஸ்டேக்காக பண்ணாமல் விளாண்டுட்ருக்கோம். டே ப்ளீஸ் ராயரா அனாமலி காட்டுங்கடா. ஆஹா இப்போ பக்குன்னு இருக்கே. அனாமலின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓடிடும் கைஸ். இப்போ தெருக்கடிச்சு பின்னாடி பார்த்த மாதிரி. இப்போ அனாமலி எல்லாமே இல்லையானே பயமாக இருக்குது. பேக்கு செல்லு சொட்டை எல்லாம் கரெக்டாக இருக்கே. டே செல்லம் ராஸ் காட்டுங்கடா அனாமலி இருக்கிற மாதிரி. ஐயா தாங்காதரா பாடி. டோரு கரெக்டாக இருக்குது. லைட்டு
ஆப்ரேஷன் செக்யூரிட்டி கேமரா இன் ஆப்ரேஷன் இருக்குது. மூவிஸ். அடுத்து வந்து இந்த இது லேடி ஓப்பன் டீத். மேலே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. எனக்கு தெரிஞ்ச வர கரெக்டாக இருக்குது. நான் போகலாம். கேமரா இருக்குமா? ஒருவேளை இது ஒரு அனாமலே இருந்துச்சுன்னா எதுக்கும் பார்த்துருவோம். பார்த்துக்கேன் கடவுளே. கைஸ் நம்ம இந்த கேம் முடிச்சிட்டோம். எப்பா டி ஃபஸ்ட்டு சான்ஸில் கேம் முடிக்கிறேண்ணா. நம்ம தான் கைஸ் இனிமேல் RR கேம் ப்ரோ பிளேயரு. என்னாலே நம்ப முடியலடா என் கண்ணை. படி ஒரு வழியாக கேம் முடிஞ்சிச்சு கைஸ். நம்ம இந்த கேமில் ஒரு வாட்டி கூட டெட் ஆகாமல் இந்த கேம் முடிச்சிட்டோம். ஓகே கைஸ், இந்த கேம் பிளே வீடியோ ரொம்ப வேகமாக முடிஞ்சிருச்சு. பிகாஸ் இந்த கேம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. மறக்காமல் வீடியோ பார்க்கவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RR Beast.